ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நல்ல காரசாரமான பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்னிக்கு தேவையான பொருட்களை வதக்கி எடுத்துக்கலாங்க. நான் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயட்டும். நான் ஒரு கப் அளவுக்கு பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்குங்க. பூண்டு ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் வதக்க வேண்டாங்க, லைட்டாக வதக்கினா போதும். எட்டு காஷ்மீரி மிளகாவும் 4 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. காஷ்மீரி மிளகாய் சேர்க்கறதுனால சட்னி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மிளகாய் நல்லா வதங்கட்டுங்க. பத்து சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்க்கறது இருந்தால் ஒரு வெங்காயம் சேர்த்தா போதும். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து பூண்டு சட்னி செஞ்சாதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா வதங்கியாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சுங்க, மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். முதல்ல கொஞ்சம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம். பூண்டு சட்னிக்கு நல்லெண்ணெயில் தாளித்தா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல காரசாரமான பூண்டு சட்னி இட்லி தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. இந்த சட்னியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. தேங்க்யூ.